ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனமும் 10வது வசனமும், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் மகிமையை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமையை தேடும் பொழுது அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு அளிப்பார். அல்லேலூயா, ஆமென். அந்த மகிமையை தேடும் போது அந்த மகிமை நமக்கு உண்டாகும். தேவனுடைய மகிமையை நாம் தேடுகிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய மகிமை நம்ம தேடினாதான் நமக்கு அந்த மகிமை காணப்படும். ஆண்டவருடைய மகிமையை சபை தேட வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை சபை விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய மனிதர்கள் எல்லாருமே தேவனுடைய மகிமையை வாஞ்சித்தார்கள், விரும்பினார்கள், தேடினார்கள். தாவீது ஆண்டவருடைய மகிமையை அதிகமாக விரும்பினார், அதிகமாக வாஞ்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி மகிமையை விரும்பி தேடினவர்கள் தான் அந்த மகிமையை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மகிமையை தேட வேண்டும். அப்படி மகிமையை, கனத்தை, அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமையை தேடணும். எந்த மகிமை? தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை தேடணும். அப்ப ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதுனதான நிருபம், யோவானுக்கு எழுதுனதான நிருபம் 4வது 5வது அதிகாரத்துல, யோவான் 5வது அதிகாரத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 44வது வசனம். 5வது அதிகாரம் 44வது வசனம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசித்தீர்கள்? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடணும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 41வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. தேவனால மாத்திரம் வருகிற மகிமையை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 12வது அதிகாரம் 43வது வசனத்துல, யோவான் 12வது அதிகாரம் 43வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்களாம். தேவனால் வருகிற மகிமையை நாம் அதிகமாய் விரும்ப வேண்டும். தேவனால் வருகிற மகிமையை நாம் விரும்பும் போது தேவனால் நமக்கு மகிமை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் நமக்கு மகிமை வரும். அப்ப மகிமையை தேடணும். தேவனால் வருகிற மகிமையை நாம தேடணும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 17வது அதிகாரம் 2வது வசனம். பிதாவே, தங்களுடைய யாவருக்கும் நித்திய
ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீருடைய குமாரனை மகிமைப்படுத்தும். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22வது வசனம் வாசிக்கிறோம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களுக்கும் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் அவர் தமது மகிமையை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். மகிமையை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 24வது வசனத்தில் சொல்லுகிறார், பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் எனக்கு அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள் நீர் எனக்கு தந்த மகிமையை காணும்படியாக. அல்லேலூயா. இயேசுவின் மகிமையை எல்லாரும் என்ன செய்யணும்? அவருடைய சீஷர்கள் என்ன செய்யணும்? காணணும்னா என்ன செய்யணும்? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவோடு கூட அந்த நித்தியத்தில் இருக்கணும் என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் மகிமையை காணணும். இந்த உலகத்துல நான் என் மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனா அவர்கள் இன்னும் இந்த உலகத்துல 3 வருஷம் என் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எப்போது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு தந்தவர்களும் என் கூடவே இருக்கணும் என்று. எதுக்காக கூட இருக்கணும்? ஆண்டவருடைய மகிமையை காண. இந்த உலகத்திலே அவருடைய மகிமையை காணணும், பரலோகத்திலே அவருடைய மகிமையை காணணும். இந்த உலகத்திலே அவரோடு கூட நாம இருக்கணும், பரலோகத்திலே அவரோடு கூட இருக்கணும். இதுதான் அவருடைய மகிமையை தேடுவது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நாம் தேட வேண்டும். உலகத்திலே அவருடைய மகிமை நமக்கு தேவை, பரலோகத்திலே அவருடைய மகிமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் தமது மகிமையை நமக்கு தருகிறார், பரலோகத்திலே அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த மகிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அப்போ ஒவ்வொருவரும் மகிமையை தேடினா, அழியாமையை தேடினா நித்திய ஜீவனை அவர் அளிப்பாராம். ஹல்லேலூயா. நித்திய வாழ்வை நமக்கு அளிப்பாராம். மகிமையை தேடணும், கனத்தை தேடணும், அழியாமையை தேடணும். அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் தேட வேண்டியது மகிமையை. எந்த மகிமையை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது எதை தேட சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு என்ன மகிமையை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யணும்? தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யம் தான் நமக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமையை நாம் என்ன செய்யணும்? தேடணும். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள எப்போதும் காணப்படணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளவர்களாக நாம வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அதுதான் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது? மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமை தான், அதுதான் தேவ ராஜ்யம்.
அதுதான் மகிமை. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஒவ்வொருவரும் மகிமையை தேடினா எதை தேடுறோம்? மகிமையை தேடினா எதை தேடுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். அதான் மகிமையை தேடுதல். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, அவருடைய நீதியை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதன் தேடுவான் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு கனம் வரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டிய உயர்வு வரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கூட கொடுப்பார். கட்டி ஆண்டவரை மகிமை கொடுக்கிறோம். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு இன்னும் கூட கொடுக்கப்படாததுக்கு காரணம் கண்டிப்பா இருக்குது. ரீசன் இல்லாம உங்களுக்கு கூட இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையிலே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா நிச்சயமாகவே இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லாத தேவன். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? தேவனுடைய மகிமையை நாம தேடுறோமா? நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாஞ்சை என்ன? நம்முடைய தேர்தல் என்ன? எனக்கு தேவை தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதை தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. ஒரு குறைவு இல்லாம ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம நடத்துவார். அல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. எழுப்புற உடனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ ராஜ்யத்தை தேடுங்க. ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிங்க. கைகளை உயர்த்தி தலையிலே வச்சுக்கோங்க. வேதத்தை வாசிங்க. எழுப்பும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஆமென் நல்லா முகம் கழுவி பல் விளக்கிட்டு பைபிள் முன்னால் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுங்க. தேவ ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க ராஜ்யத்துக்காக நான் வாழ விரும்புகிறேன். உங்க ராஜ்யத்தை நான் தேடுகிறேன். உங்க நீதியை நான் தேடுகிறேன். எனக்கு தேவை உங்க மகிமை. இன்னைக்கு உங்க மகிமை எனக்கு தாரும். உங்க ராஜ்யத்தின் பிள்ளையாக என்னை வாழ வையும் என்று நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. எனக்கு தேவை உம்முடைய மகிமை என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவருடைய மகிமை இன்னைக்கு உங்களை நடத்தும். ஆண்டவருடைய மகிமை உங்களை தேடி வரும். மகிமை வருகிற இடத்துல எல்லாமே உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய நீதியை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 3வது அதிகாரத்துல, பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 3வது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 19வது வசனத்தை சொல்லுகிறார். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் மகிழு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நாங்கள் எதை தேடுகிறோம்? சோத்திரம் 22வது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 21வது வசனம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். நாம் எதை தேடுகிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளையே தேடுகிறோம். அல்லேலூயா. காலையில முதலாவது நாம் எதை தேடுகிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடும் பொழுது நமக்கு உரியவைகளை தேவன் தருவார். அல்லேலூயா. நாம் தேட வேண்டியது கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளையே தேடுங்கள். 3:20 வசனம் சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேடுகிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆமென். நாங்கள் தேடுகிறோம், நாடுகிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக.
ஹalleluya. கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்கள் மாத்திரம் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். வேதம் சொல்கிறது, கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை சொல்லுங்க தேடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நமக்கு எது தேடணும்? மேலானவைகளை எங்க தேடணும்? கிறிஸ்து வீற்றிருக்கிற சொல்லுங்க சிங்காசனத்துல அவர் கூட நாம என்ன செய்யணும்? இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க தேடணும். ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்துல உங்க கூட நாம என்ன செய்யணும்? சொல்லுங்க இருக்கணும். அதான் மகிமையை தேடுதல். அல்லேலூயா. நீங்க வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள அந்த மேலானதை நான் தேடுகிறேன். பூமியில உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நான் நாடுகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. அப்படி தேடும் போதுதான் நீங்களும் 4வது வசனம் சொல்கிறது, அப்படி தேடும் போதுதான் நீங்க உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைஞ்சி இருக்கும். ஹalleluya. நீங்க முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடும் போது, தேவனுக்கு உரியவைகளை தேடும் போது, மேலானவைகளை தேடும் போது, மேலானவைகளை நாடும் போது உங்க வாழ்க்கை, உங்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள், கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. நீங்க எப்போ மேலானதை தேடலையோ அப்போ கிறிஸ்துவின் ஜீவனை விட்டு நீங்க எங்க வருவீங்க? வெளியே வருவீங்க. உங்க ஜீவன் தேவனுடைய கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிற வாழ்க்கை, நீங்கள் மகிமையை தேடுகிற வாழ்க்கை. ஹalleluya. ஆமென். அப்பொழுது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹalleluya. நாம் மறைந்திருப்போம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், மகிமையில வெளிப்படுவார். அப்பொழுது நாம வெளிப்படுவோம். மறைஞ்சிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, மறைந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெளிப்படுவோம். கிறிஸ்து மகிமையில வெளிப்படுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். மகிமையை தேடுகிறவர்கள் மகிமையில் வெளிப்படுவார்கள். மகிமையை தேடுகிறவர்கள் கிறிஸ்துவின் மகிமைக்குள் வாழ்வார்கள். மகிமையை தேடுகிறவர்கள் மகிமை அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதன் மகிமையை தேடினாதான் மகிமைக்குள்ள வாழ்வான். மகிமையில வாழ முடியும். அல்லேலூயா. ஆமென். உலகத்தின் மகிமையும் இந்த உலகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவாகிய மகிமைக்குள்ள வாழ்வதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுதாங்க மகிமை. அதுதான் மகிமை. அதுதான் அழியாமை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. அழியாமை. உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட வசனத்தை சொல்லுங்க. டெய்லி நீங்க சொல்லணும். டெய்லி காலையில சொல்லணும், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள இன்றைக்கு மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதான் மகிமை. நம்ம அது மறைஞ்சு நம்ம எப்போதும் அவருடைய மகிமைக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஜீவன் எங்க இருக்கு? அவருக்கு உள்ள இருக்கு. அப்ப நம்ம சுற்றி என்ன இருக்கு? நம்ம சுற்றி என்ன இருக்கு? மகிமை இருக்கு. கிறிஸ்து நம்மை சுற்றி இருக்கிறார். நாம் மகிமைக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. மகிமைக்குள்ள வாழ்கிறோம். மகிமையாக இருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்தை நாம முதலாவது தேடினா நாம எங்கதான் இருப்போம்? மகிமைக்குள்ள வாழ்வோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். தேவனுடைய கண்ணிலேயே சொல்வோம். நாம் தேவனுக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் நாம எங்க இருக்கிறோம்? இப்போ
பூமியில இருக்கிறதுனால, நம்ம ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறதுனால, அவர் இந்த பூமியில நமக்கு உரிய வாழ்க்கைக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு தந்திருக்குவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய மகிமையை இன்னைக்கு நாடுகிறோமா? தேவனுடைய மகிமையை இன்னைக்கு தேடுகிறோமா? மேலானதை நாம நாடுறோமா? சபை மேலானதை நாடும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு காணப்படுறீங்க? நீங்க எத்தனை பேர் தேவனுக்குள்ள உங்க ஜீவன் மறைந்து இருக்கிறது? எத்தனை பேர் மகிமைக்குள்ள நீங்க வாழ்கிறீங்க? மகிமைக்குள்ள இருக்கிறீங்க, மகிமையை தேடுறீங்க. இன்னைக்கு மகிமை தேவை, நான் மகிமைக்குள்ள வாழ்வேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மகிமையை தேடி 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 அந்த மகிமைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, மகிமையா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுக்குள்ள நாம வாழ்ந்து 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 மகிமையின் ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக் கொள்வோம். ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. அவன் ஒவ்வொரு நாளும் அந்த மகிமைக்குள்ள வாழும் பொழுது நாம எப்போதும் சொல்லணும், இன்னைக்கு நான் என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள என்ன செய்திருக்கிறது? மறைஞ்சு இருக்கிறது. நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென், ஹalleluya. ஆனால் நான் தேவ ராஜ்யத்தை தேடுறேன். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறது. இன்னைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எனக்கு தேவை உங்க ராஜ்யம், உங்க நீதி, என் வாழ்க்கையில உங்க மகிமை மூன்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேதத்தை வாசிக்க ஆண்டவரோடு இருக்க கர்த்தர் தமது மகிமையை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுக்குரியவைகளை தேடுவோம், அவருடைய மகிமையை தேடுவோமாக. ஹalleluya. ஒரு மனிதர்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 10வது அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு யோவான் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர்கள் நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையில் எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். ரொம்ப பெரிய ஆசை. எங்களை உயர்த்தி அபிவிருத்தி பெரிய மகிமை. இதான் ரொம்ப உன்னதமான ஒரு தேட்டம். ரெண்டு பேரும் யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்துல வந்து கேட்டாங்க, நீங்க உங்க மகிமையில உங்க சிங்காசனத்துல வீற்றிருக்கும் போது நாங்க ஒருத்தர் உங்க வலது பக்கத்துல இருக்கணும், ஒருத்தர் என்ன செய்யணும்? இடது பக்கத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவரே, நீங்க அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? அருள் செய்யணும். எவ்வளவு பெரிய இது நல்ல மகிமை இல்ல? ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொன்னா 40வது வசனத்துல, என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் மகிமை பட்ட பின்பு அவர் சொல்லுகிறார், மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 21வது வசனம், நான் ஜெயம் கண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, யார் ஜெயம் கொள்ளுகிறாங்களோ அவங்க யார் கூட உட்கார்ந்து இருப்பாங்க? யார் சிங்காசனத்துல என் கூட என்ன செய்வாங்க? உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்வார். பூமியிலே வாழும்போது 3 வருஷம் ஊழியர் செய்யும் போது, அவர் மனுஷத்திலேயே இருக்கும்போது, மனுஷனா இந்த உலகத்துல வாழும் போது அவர் என்ன சொன்னாரு? யாருக்கு என் பிதாவின் வலது வாசல் அது யார் காரியம் இல்ல அப்படின்னாரு.
அப்போ பரலோகத்துல அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் மகிமையில இருக்கும்போது சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் கூட நான் உட்காரும்படி அவனுக்கு நான் என் சிங்காசனத்துல இடம் கொடுப்பேன், வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காரும்படி என்ன செய்வேன், அருள் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ மகிமையை தேடினா கர்த்தர் நமக்கு மகிமையை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். மகிமையை நாம தேடணும், மேலானதை தேடணும், மேலானதை தேடணும். 12 சீஷர்கள் இந்த 2 பேருக்கு தான் சொல்றோம், மேலானதை கேட்டான். இயேசுவோட கூட இருந்தா மட்டும் போறாரு, வலது பக்கத்திலையும் சொல்லுங்க இடது பக்கத்திலையும் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான இடமா நினைச்சாங்க கர்த்தர் கிறிஸ்து. அதுக்கு அடுத்த சீட்ல இருக்கிறது கூட எங்களுக்கு வேண்டாம், பக்கத்துல உங்களுக்கு நெருக்கமா நாங்க என்ன செய்யணும், உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவரே மேலானதை நாடுங்கள். அல்லேலூயா. மேலானதை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரோமர் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் திருப்பி கொள்வோமாக. ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 10வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்தார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையை தேடுகிறவர்கள். மகிமையை தேடுறோம், நாம என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா கவனிக்கிறீங்களா? சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்யணுமா, சோர்ந்து போகாம நற்கிரியைகளை செய்யணுமா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நற்கிரியைகளை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை நாம செய்து கர்த்தருடைய மகிமையை நாம தேடுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் ஒரு சீமோனுடைய வீட்டுல அவர் விருந்து பந்தியில இருந்தபோது ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விஷனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார்கள். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். நல்ல ஒரு கிரியை சேர்த்து வச்சதெல்லாம் மரியாள். இந்த ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத மத்தேயுல, மார்க்ல, யோவான்ல, மார்க் 14வது அதிகாரத்துல, யோவான் 12வது அதிகாரத்துல 3 சுவிசேஷங்கள் வருகிறது. இதை செய்தவள் மரியாள். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. அந்த ஸ்திரீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலம் எல்லாம் சேர்த்து வைத்திருந்த விலையேற பெற்ற பரிமள தைலம் என்கிற ஒரு தைலத்தை கொண்டு வந்து அந்த தைலத்தை, நல்ல தைலத்தை, உத்தம தைலத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சரசின் மேல ஊற்றினாள் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஊற்றப்பட்ட தைலத்துக்கு சீஷர்கள் ஒரு கிரயம் போடுறாங்க. இது எவ்வளவு பெருமானம் ஆகும் இந்த தைலம் என்று ஒரு கணக்கு மதிப்பு போடுறாங்க. என்ன மதிப்புனா 300 பணத்துக்கு இதை என்ன செய்யலாம். இது அடுத்த நிருபங்கள்ல பார்க்கிறோம். 300 பணம் போகும் இந்த தைலம். இயேசுவினுடைய சரசிவ தலையில ஊற்றப்பட்ட அந்த தைலத்துக்கு மதிப்பு எவ்வளவு? 300 பணம். அது அதிக அன்னைக்கு காலமெல்லாம் வாழ்க்கையில அதிகமா சேர்த்து வச்ச ஒரு விலையேற பெற்ற ஒரு பணம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு உயர்ந்த பணம். அல்லேலூயா சொல்லுங்க. மேலான ஒரு பணம் அது இருந்தா வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? போதும். கரங்களை தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் வாழ்க்கைக்கு போதுமானது. அது அப்படியே அதை விற்றா கூட 300 பணம் கிடைக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது வீண் செலவு. இயேசுவின் தலையின் மேல ஊற்றினதை
அவர்கள் எல்லாரும் யார்? மற்றவர்கள் சொல்லல, சீஷர்கள் தான் சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லல, சீஷர்கள் தான் நினைச்சாங்க. வீண் செலவு பண்ணிட்டாங்க, இந்த அம்மா வீணா ஆக்கிட்டாங்க. எவ்வளவு விலையேற பெற்ற தைலத்தை இயேசுவினுடைய சிரசின் மேல கொண்டு ஊற்றிட்டாங்களே. சொல்றோம், இதை விற்றா கூட 300 பணம் கிடைக்கும். எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இயேசுவினுடைய தலையில ஊற்றி இதை வீண் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் நினைச்சாங்க, சொன்னாங்களாம், விசனம் படுத்தாங்க. அவங்களுக்கு மனசுக்கு சரியில்லாம ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மனசு சொல்லுங்க, விஷம் நடந்துச்சு. மனசுக்குள்ள கோபம், மனசுக்குள்ள வருத்தம், மனசுக்குள்ள பிரச்சனை. ஸ்தோத்திரம். அதுல ஒருத்தன் யூதாஸ் சொன்னான், இது 300 பணம் எல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும், தரித்திரத்துக்கு எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அவருக்கும் பணத்தினால ஒரு கண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், இவள் அழியாமையை தேடுகிறவள், கையில உயர்த்து, இவள் மகிமையை தேடுகிறவள், இவள் நற்கிரியை செய்தாள், நற்கிரியை செய்தாள், நற்கிரியை செய்து அவன் மகிமையும் அவன் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவள் என்று ஆண்டவர் சொன்னவன் சொல்லி, இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இவள் செய்ததை நாம என்ன செய்துட்டு இருக்கோம்? பேசுறோம். எவ்வளவு நல்ல கிரியை செய்தாலும் தெரியுமா? இயேசுக்காக கொடுக்கிறது ஒன்றுமே நமக்கு வீண் செலவு கிடையாது. ஏழை எளியவர்களை விட நாம் முதலாவது இயேசுவுக்கு இயேசுவின் மகிமையை தேடணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென். என் ஆண்டவருக்கு நான் இந்த விலையேற பெற்றதை கொடுப்பேன். அல்லேலூயா. அதுதான் மகிமை, அதுதான் மகிமையை தேடுதல். அவருக்கு போகதான் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நற்கிரியை செய்ததுனால அவளுக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், அழியாமையை கொடுத்தார். அவளுக்கு கனம் என்ன வந்தது? எல்லா இடத்திலும் இந்த 3 சுவிசேஷத்திலும் அவள் செய்ததை ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் மூலம் எழுதி வைத்தார். கடவுளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நாம் நற்கிரியைகளை செய்யும் போது நம்மை வேதம் நினைவுபடுத்தும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் நற்கிரியைகளை செய்யும் போது, நற்கிரியைகளை செய்து நாம் மகிமையை தேடும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த பாட்டுகளெல்லாம் பேசும்போது அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோர்ந்து போகக்கூடாது. யார் என்ன பேசினாலும் நீங்க யாரை தேடுறீங்க? மகிமையை தேடுறீங்க. நீங்க எதை செய்றீங்க? நற்கிரியையை செய்யுங்க. நல்ல கிரியைகளை நாம செய்கிறோம். அதனால சோர்ந்து போகவே கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலாத்தியருக்கு எழுதுனாலே நிருபம், கலாத்தியருக்கு எழுதுனாலே அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு செய்கிற நற்கிரியை உண்டு, மனுஷர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நற்கிரியை உண்டு. மத்தேயு சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 14, 15, 16 வசனங்கள். அவனை விகிதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுகிறது. இந்த நல்ல கிரியை, கெட்ட கிரியைகளை ஒரு நாளும் நாம வெளிப்படுத்தக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதான் நற்கிரியைகள். மனுஷர்களுக்கு முன்பாக நாம் நற்கிரியைகளை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதுகிறாங்க நிருபம் 6வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதுகிறாங்க நிருபம் 6வது அதிகாரம் 9வது ஸ்தோத்திரம் உண்டாவதாக வசனம். 9வது வசனம். நன்மை செய்கிறதில் நாம் தளர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமா நம்ம நன்மை செய்தால் அதுக்கு பலன் உண்டு. அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. நன்மை செய்யும் போது சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் போது நாம் அறுவடை செய்ய வேண்டிய காலத்துல அறுவடையை செய்வோம். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். ஏற்ற காலத்துல அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 13வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 13வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம். நன்மை செய்யவும் தான கர்மம் பண்ணவும் மறவாது இருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்ய நீங்கள் ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த ரோமர் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ரோமர் 2:10. ரோமர் 2:10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. சோர்ந்து போகாம நன்மையை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கனத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா உங்க தலை உயரும். நிச்சயமா நீங்க கர்த்தர் உங்களுக்கு மகிமை தருவார். ஸ்தோத்திரம். இதே ரோமருக்கு எழுதுதானே நிருபத்துல ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம். ரோமர் 12வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12வது அதிகாரம் 9வது வசனம். தீமையை எடுத்து நன்மையை பற்றிக் கொண்டு இருங்கள். 20வது 21வது வசனங்கள். அன்றியும் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்திருந்தால் அக்கினி தலையை அவன் தலையின் மேல் குவிப்பான். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. அல்லேலூயா. தீமையை நன்மையினால வெல்லு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதே ரோமர் 16வது அதிகாரம். ரோமர் 16வது அதிகாரம் 19வது வசனம். 14-19. நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்மைக்கு நாம ஞானிகள், தீமைக்கு நாம பேதைகள். தீமை செய்யவே நமக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியவே சொல்லுங்க. தீமை செய்யவே நமக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியவே கூடாது. பேதையா இருக்கணும். அதுல மட்டும் ஞானியா இருக்கக்கூடாது. தீமை செய்வதில் ஞானியா மாறிடக்கூடாது. நன்மை செய்வதில் நாம யாரா இருக்கணும்? ஞானியா இருக்கணும். ஆண்டவர் அவர்களுக்கு கனத்தை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார், அழியாமையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு மகிமை வரும். பரலோக மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.